அத்தியாயம் 37. உப்பு காற்று முகத்தில் மோத கடற்கரை மணலில் கால் புதைய நின்று அலைமோதும் கடல் அலைகளை விரக்தியின் உச்சத்தில் வெறிக்க வெறிக்க பார்த்திருந்தாள் பைரவி. வேலன் வீட்டை விட்டு துரத்தி அடித்ததும் கால் போன போக்கில் நடந்து கடலை அடைந்தவள்தான். போக்கிடம் இருந்தும் போக மனமில்லை. உறவுகள் யாரிடமும் பேச விருப்பம் இல்லை. முக்கியமாக உயிர் வாழவே பிடித்தமில்லை. நில ஒளியின் பிம்பம் கடல் நீரால் எத்தனை முறை அடித்து தள்ளி சிதைக்கப்பட்டும் மீண்டும் மீண்டும் சலிக்காது கடல் நீருக்கு பொலிவு கொடுக்கும் வட்ட நிலவை அன்னார்ந்து பார்த்து சிரித்தாள் பைரவி. ஏன் நிலா, அன்னைக்கு இதே இடத்துல வச்சு என் வேலன் சொன்னது உனக்கு நினைவிருக்கா? முதன் முறையாக கணவன் மனைவி இருவரும் கடற்கரை வந்து நடு இரவை தாண்டியும் தங்கள் காதலை முத்தங்களுடன் மொத்தமாக பரிமாறிக்கொண்ட நினைவலைகள் வந்து போனது. ஒரு நாள் என்ன மொத்தமா வெறுக்கிற நிலை வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு, அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரவே வராதுன்னு சொன்னான். உறுதியா சொன்னான். ஆனா அதே வாய் இன்னைக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கு. என்ன இருந்தாலும் சொந்த ரத்தத்துக்கு முன்னாடி என் மேல உள்ள காதல் எல்லாம் 2ஆம் பட்சமாகிடுச்சு பாத்தியா? விரக்தியாக சிரித்த பைரவியின் முகத்தில் அத்தனை வேதனை பிரதிபலித்தன. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு கேள்வி மட்டும் படல, அனுபவப்பட்டு அடி வாங்கி என் காதலை இழந்து என் குழந்தைய பறி கொடுத்துட்டு வாழ்க்கையில மொத்தமா தோத்து போய் இதோ ஒண்ணுமே இல்லாம உடைஞ்சு நிக்கிறேன். கண்ணீர் சொட்ட சொட்ட ரணவழி கொண்டவளுக்கு காலம் கடந்த பின் ஜீவன் பறிக்கும் தண்டனையை கடவுள் பரிசளித்து விட்டார் போலும். குழந்தை உண்டான விஷயம் அறிந்ததும் தன் கணவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற பல ஆசைகளுடன் காத்திருந்த பைரவிக்கு சிறிது நாட்களாகவே உடல் சுகம் சரியில்லாத உணர்வை தந்தது. சிறிது குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தாலும் கண்கள் இருட்டி கொண்டு வந்து மூச்சு திணறி விடுகிறது. அதிகமாக உடல் சோர்ந்து போகிறது. மசகையால் வந்த உபாதை என முதலில் எளிமையாக கடந்த பைரவி நாட்போக்கில் இதய நெஞ்சில் சுருக் சுருக் என உயிர் போகும் வழியோடு சுவாச பிரச்சனைகள் அதிகரித்து மயக்கம் கண்ணை கட்டுவதை உணர்ந்தவள் வயிற்றில் குழந்தை வேறு தரித்திருக்க எதற்கு இந்த தேவையில்லாத திடீர் வலி வேதனை? நெஞ்சை பிடித்து கொண்ட பைரவிக்கு மெல்ல மெல்ல பயம் கவ்வியது. குழந்தை உண்டான விஷயத்தை கணவனிடம் சொல்வதற்கு முன்பாக எதற்கும் மருத்துவரை அணுகிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். வேலன் வேலை விஷயமாக 2 நாட்கள் வெளியூர் சென்றிருக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி டவுன் ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்த பைரவி தனக்குண்டான பிரச்சனைகளை சொல்லி அனைத்து பரிசோதனைகளையும் மேற்கொண்டு மருத்துவரின் பதிலுக்காய் மனம் பதைக்க காத்திருந்தாள். என்னாச்சு டாக்டர், இது சாதாரண பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தானே, பயப்படும்படி ஒன்றும் இல்லையே? உள்ளே பயம் இருப்பினும் சிரித்த முகமாக கேட்டவளை பெருமூச்சு விட்டு பார்த்தார் மருத்துவர். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் அம்மா வர போகிற விஷயம் சொல்ல முடியாத சந்தோஷத்தை தரும். அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்னோட சந்தோஷத்தை உடைக்க மனசு வரல. ஆனாலும் ஒரு டாக்டரா என் கடமையை நான் செஞ்சுதானே ஆகணும் என்றவரை பைரவி புரியாமல் பார்க்க, ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட உடம்புல உண்டாகிற சில நோய்களோட தாக்கம் உடனே தெரிஞ்சிடுறது கிடையாது. ஏன், எதுக்கு, எப்படி எனக்கு வந்தது, எந்த ஒரு ஆராய்ச்சியும் பலனளிக்காது. கண்டறியப்படாத ஏதோ ஒரு குறைபாடு உடம்புல ஏற்பட்டதால வந்ததா இருக்கும். சிலருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே தெரிய வரும், ஒரு சிலருக்கு மிடில்ல தெரிய வரும், பலருக்கு முத்தின பிறகுதான் தெரிய வரும். அந்த வகையில பார்த்தா உனக்கு மிடில் ஸ்டேஜ். உனக்கு வந்திருக்கிறது இதய தசை நோய், ஹார்ட் மசில் டிசீஸ். டாக்டர்ஸ் நாங்க கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திக் நிமிடங்கள் போலதான் சில நேரத்துல இதய செயலிழப்பு கூட ஏற்படலாம். அதிகப்படியான சோர்வு, மயக்கம், தலை சுற்றல், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, படபடப்பு, ஓய்வில் கூட மூச்சு திணறல்னு நாளடைவில் உடம்பை பலவீனப்படுத்திடும். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து. அதனால உடனடியாக சர்ஜரி பண்ணுறது நல்லது. பட் எதுவும் எங்களால் 100% உறுதியாக சொல்ல முடியாதுமா என்று மருத்துவரை அதிர்ச்சியில் மூச்சடைக்க கண்டாள். என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்போது தானே வாழவே ஆரம்பித்து இருந்தாள். அதற்குள் இப்படி ஒரு சாபக்கேடான சோதனையா? உள்ளம் குமுறி கண்ணீர் உடைப்பெடுத்தது. எஸ்மா, இப்போதைக்கு ரத்த ஓட்டம் சீராக்க மூச்சு திணறலுக்கு டேப்லெட்ஸ் தரேன், தவறாமல் எடுத்துக்கோ. சத்தான சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த முறை வரும்போது உன் ஹஸ்பண்டு இல்லைனா
பெரியவங்களை கூட அழைச்சிட்டு வா என்றிட தனது அடுத்த சந்தேகத்தை தயங்கி தயங்கி கண்ணீரோடு கேட்டாள் பைரவி. எனக்கு இருக்க பிரச்சனை என் குழந்தைய பாதிக்காது தானே? தனக்கு என்ன நடந்தாலும் தன் குழந்தையை எப்படியாவது பெற்றெடுத்து விட வேண்டும் என்ற தாயுள்ளம் தன் மகவு தரித்த வயிற்றை கரங்கள் நடுங்க தாங்கிக் கொண்டது. சாரி டு சேமா, குழந்தை உனக்குள்ள இருக்கிறதே பெரிய ரிஸ்க் தான். உனக்கே அடிக்கடி சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் போது உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எப்படி சீரான மூச்சு கிடைக்கும்? அது மட்டும் இல்லாம குழந்தை இப்ப வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குன்னு கைனோவை பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வா. அதை பார்த்து தான் மேற்கொண்டு குழந்தைய பத்தி முடிவெடுக்கவே முடியும். இதய மருத்துவர் முடிவாக கூறின. உலகில் உள்ள மொத்த கடவுளையும் மனதில் பிரார்த்தித்து குழந்தைக்காக மடிப்பிச்சை கேட்டு கதறியவளை அத்தனை கடவுளும் கைவிட்ட நிலையில் வேடிக்கை பார்த்ததுதான் பைரவியின் உச்சகட்ட பரிதாபம். வயிற்றில் உள்ள குழந்தைக்கு இதய துடிப்பே இல்லை என கைவிரித்து விட்டனர். ஒரு கருவின் வளரும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தமும் அதற்கு உண்டான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு முக்கிய தேவையும் இதயம்தானே. அதுவே இல்லை என்றால் உள்ளிருக்கும் குழந்தையின் நிலை எப்படி இருக்கும்? உலகமே நின்றுவிட்டதை போல உணர்ந்தவளுக்கு கால்கள் தளர்ந்து இதயம் விம்மி துடிக்க மூளை செயலிழந்த நிலையில் மொத்த உடலும் வலுவிழந்து போனது. தனிமையில் பைத்தியம் போல் வயிற்றை பிடித்துக் கொண்டு கத்தினாள், கதறினாள். தனக்கு முன்பே தன் வயிற்றோடு சுவாசம் அடங்கி போன குழந்தையை கையில் ஏந்த முடியாது தாய் மனம் துடித்து மூர்ச்சையாகிவிட்டது. எத்தனை எத்தனை கனவுகளோடு தன் மகவை சுகந்தாள். அது அனைத்தும் பறிபோன துக்கத்தில் மனம் சோர்ந்து போனாள் பைரவி. கணவனிடம் சொன்னால் தாங்குவானா? வேலனின் அசாத்திய அன்பை எண்ணி குமைந்து போனவள் மருத்துவர்களின் கட்டாயத்தில் மனதை கல்லாக்கிக் கொண்டு தனது உதரத்தை வெளியேற்றிய பைரவி தனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதை எக்காரணம் கொண்டும் கணவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என தீர்க்கமாக முடிவெடுத்தவளாக அவன் வாழ்க்கையை விட்டும் ஒட்டுமொத்தமாக விலக முடிவெடுத்து அவனது வெறுப்பையும் பெற்றுக்கொண்டாள். கணவனின் வெறுப்பை விரும்பிய பெற்றவளுக்கு கொடிய வேதனை அவனை விட்டு பிரிந்து வந்தது. அவன் காதலின்றி எப்படி உயிர் வாழ்வது? தன்னவனின் வெறுப்பு மேலும் ஒற்றை பார்வையில் அங்கேயே அவளை உயிருடன் வதம் செய்திருக்க செயலிழக்கப் போகும் இதயத்திற்காக கணவனின் எதிர்காலத்தை வீணடிக்க விரும்பாமல் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து விட்டாள். மெல்ல மெல்ல கடலுக்குள் மூழ்கி கடல் நீரோடு நேராக அடித்து செல்லப்பட்ட பைரவி, மன்னிச்சிடு வேளா, உன்னை பிரிஞ்சு வளர சக்தி எனக்கு இல்லை. கடைசியாக உதடுகள் முணுமுணுக்க மன்னிப்பு கேட்டு மூச்சு திணறி கண்களை மூடியவளின் கொத்து முடியினை பற்றி இழுத்து கொண்டு அலைகளுக்கு நடுவே போராடி கரையில் சேர்த்திருந்தான் அர்ஜுன். மர்ம கொலையாளி ஒருவன் நீண்ட நாட்களாக போக்கு காட்டி இன்றுதான் கையில் சிக்கி இருந்தான். அவனை பிடிக்கவே சிபிஐ ரகசிய கண்காணிப்பு படையோடு அங்கு வந்திருந்த அர்ஜுன் நீண்ட நேரமாக யாரோ கடல் நீரில் கால் நினைத்து நின்றிருப்பதை முதலில் கண்டு கொள்ளாது விட்டவன் பிறகு என்ன நினைத்தானோ, குற்றவாளியை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு மீண்டும் பைரவி இருந்த பக்கம் பார்வையை திருப்ப அவள் கடலில் மூழ்கி தத்தளிக்கும் காட்சியை கண்டு அதிர்ந்தவனாக அது பைரவிதான் என தெரியாமலே கடலில் குதித்து கடினப்பட்டு அவளை காப்பாற்ற இருந்தான். மணலில் மூர்ச்சையாக கிடந்தவளை கண்டு பைரவியா என திகைத்த அர்ஜுன் வேகமாக முதலுதவி செய்து உப்பு நீரை வெளியெடுக்க லொக் லொக் இருமலோடு கண் வெளித்தவளின் கன்னம் அர்ஜுனனின் கை வண்ணத்தில் தீயாக அனல் தெரித்தன. இடியட், அறிவில் உனக்கு சாகுற அளவுக்கு என்ன கஷ்டத்தை பார்த்தேன்னு கடல்ல குதிச்சிருக்க. உன்னால யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது இல்ல? உன்னையே ஒருத்தன் உயிரா நேசிக்கிறானே, அவனை ஏமாத்த எப்படி மனசு வந்தது? நல்லாதானே அவனோட வாழ்ந்த, பிறகு என்னடி? சாக துணைந்து விட்டாளே என்ற ஆதங்கத்தில் மீண்டும் அடிக்க கை ஓங்கி இருக்க பைரவியின் கதரும் கேவலில் கோபம் குறைத்து நிதானமாக அவளை பார்த்தான். ஏன் மாமா, ஏன் என்னை காப்பாத்துறீங்க? என் வேலன் என்னை மறந்துட்டு சந்தோஷமா வாழத்தானே சாக போனேன். என்னால் முடியல மாமா, உயிரோட இருந்தா பைத்தியம் பிடிச்சு செத்துடுவேன். ப்ளீஸ் என்னை சாக விடுங்க. தலையில் அடித்துக்கொண்டு அடங்காமல் கத்தி அழுத பைரவி அப்படியே மூச்சு திணறி மயங்கி போக அவள் சொன்ன வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் இருந்த அர்ஜுன் மூச்சு பேச்சு இல்லாது கிடந்தவளை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினான். மருத்துவ சிகிச்சைக்கு பின் கண் விழித்த பைரவியை ஆழ்ந்து பார்த்த அர்ஜுன் மருத்துவர் ஓரளவுக்கு அவளுக்கு உள்ள பிரச்சனையை கூறியிருக்கவே
மீதமும் அவள் வாயால் அறிய வேண்டி மிரட்டி மிரட்டியே அனைத்து உண்மைகளையும் வாங்கியவன் மனமும் பாரமாகி போனது. இதுக்கு மேல என்னால போராட முடியாது மாமா. வேலனை விட்டு பிரிஞ்சு வந்தா அவனாவது நிம்மதியா இருப்பான். அவரையே நினைச்சு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்ட துளசி இருக்கா. அவ என் வேலனை நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுட்டு போயிடுங்க மாமா. என்னால என் வேலன் இல்லாம இருக்க முடியாது, உயிர் வாழவே முடியாது. வாழ விரும்பாது சாக கெஞ்சியவளை பரிதாபமாகத்தான் பார்க்க முடிந்தது அவனால். முட்டாள் மாதிரி முடிவெடுக்க உன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு அடிக்கடி ப்ரூஃப் பண்ற பைரவி. என்ன ஒரு மாற்றம்னா, முன்னாடி பழிவெறியில முட்டாளா இருந்த, இப்போ காதல் வெறி கூடி போய் முட்டாளா திரியிற. உன் புருஷனை வேற ஒருத்திக்கு விட்டு தர அளவுக்கு உன் காதல் பலவீனமானதா என்ன? நக்கலாக கேட்டவனை பதிலின்றி பார்த்தாள் அவள். இப்ப நீ டிப்ரெஷன்ல இருக்க. இந்த நேரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்காது. கொஞ்சம் உன் மனநலம் மாறுற வரைக்கும் என் கூட வா. எவ்வளவு செலவானாலும் முழுசா உன்னை குணமாக்கி சந்தோஷமா உன் ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அர்ஜுன் எப்படி சொல்லியும் அத்தனை லேசில் பைரவி மனம் மாறவில்லை. இது எதுவும் ஆகிற இல்லை மாமா. நான் சாகிறதுக்குள்ள துளசிக்கும் வேலனுக்கும் கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சிருங்க, போதும். வேற எதுவும் வேண்டாம். முக்கியமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என்று முடிவாக கூறிய பின்னே அர்ஜுனுடன் வந்தாள். அவனும் எப்படியாவது அவளை இயல்பு நிலைக்கு திருப்பி முறையான சிகிச்சை மேற்கொள்ள வற்புறுத்தி பார்க்க பிறவி பிடிவாதக்காரி மசியவில்லையே. கடைசியாக குழந்தைகள் மட்டுமே அவள் மனதை சற்று இலகுவாக்குவதை உணர்ந்த அர்ஜுன் பைரவி அறியாமல் அவள் சிகிச்சைக்கு தேவையான அனைத்தையும் கார்த்தி மூலம் செய்ய தொடங்கி இருக்க, அதற்குள்ளாகவே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தேறிவிட்டது. கால் தடுக்கி தரையில் விழுந்தவளின் இதய நெஞ்சில் பலமாக அடிபட்டதோடு மாதவிடாயும் அதிகப்படியாக வெளியேறி வெளிக்காற்றை சுவாசிக்கும் சக்தியை இழந்து செயற்கை காற்றிலும் தன் இணையின் ஞாபகத்தில் கண்மூடி கிடக்கிறாள் வேலனின் வஞ்சி இவள். அவசரமாக வீட்டிற்கு ஓடி வந்த வேலன் செண்பகம் செய்திருந்த திருமண ஏற்பாட்டைக் கண்டு திகைத்து போனவன் உள்ளம் குபு குபுவென தீப்பற்றி எரிந்துவிட்டது. மனைவி மீது 1000 கோபம் உண்டுதான். அதற்காக அவள் இருந்த இடத்தில் வேறு ஒருத்தியை நிறுத்திவிட முடியுமா? என்னமா அதெல்லாம்? எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க? எதுக்காகனே துளசி வீட்டோட வச்சுக்கிட்டே தெரிஞ்சிகளோ? பற்களை கடித்தபடி கடுங்கோபத்தில் நின்று காச் மூஷ் என கத்திய வேலனை செண்பகம் கையை பிசைந்த நிலையில் பார்த்தார். அம்மா, உன் நல்லதுக்காகதான் இதெல்லாம் செய்யறேன் வேளா. இன்னும் எம்புட்டு நாளைக்கு தான் போனவளையே நினைச்சு வருந்திக்கிட்டு கிடப்ப. துளசியை கட்டிக்க ராசா என்று செண்பகத்தை தீயாக முறைத்தான் வேலன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொஞ்சாதையை அடிச்சு விரட்டி போட்டான், அதனால எவ்வளவு வேணாலும் திரும்ப தாலி கட்டி அவன் முந்தானையில மயங்கி கிடப்பான்னு நினைச்சு போட்டியா? சீற்றமாக எகிரிய மகனை கண்டு படபடப்பு வந்து விட்டது. இல்ல தம்பி, ஊரெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்லிப்புட்டேன். நாளை கழிச்சு மறுநாள் கண்ணாலம். செண்பகம் சொல்லி பிடிக்கவில்லை. டிவியை சுற்றி அழகுக்காக அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கபோர்டை ஓங்கி குத்திய குத்தில் சில்லு சில்லாக உடைந்து வீடெங்கும் சிதறிய சத்தத்தில் செண்பகமும் அறையில் இருந்து எட்டி பார்த்திருந்த துளசியும் ஒரு சேர நடுங்கி போயினர். வாழ்ந்தாலும் செத்தாலும் பைரவி ஒருத்தி மட்டும்தான் இந்த வேலனுக்கு பொஞ்சாதி. அவ மேல தீராத கோபம் இருக்கு. அதுக்காக அவளை மறந்துட்டு அடுத்தவளை கொஞ்சி தீக்கிற அளவுக்கு இந்த வேலை ஒன்றும் அம்புட்டு தரங்கிட்டு போகல. என் பொஞ்சாதி மேல உள்ள காதலும் குறைஞ்சு போகல. ஒழுங்கா இந்த கருமத்தை நிப்பாட்டி போட்டு அவளை ஊரை பார்த்து அனுப்பிவிடு. என்னைய மீறி வேண்டாத வேலை ஏதாவது செஞ்சிக, ஒருத்தரை இங்க இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். செண்பகத்தையும் உள்ளிருந்த துளசியையும் அழுத்தமாக பார்த்த வேலன் எச்சரித்து விட்டு வெளியேறிவிட புயல் அடித்து ஓய்ந்தது போன்ற உணர்வு அங்கு நிலவியது. துளசி அவ்வீட்டில் இருக்கிறாள் என்றுதான் அதிகம் வீட்டு பக்கம் வருவதையே நிறுத்தியிருந்தான் வேலன். இப்போது திருமண ஏற்பாடு அறிந்து உள்ளம் குமைந்த வேலனின் இதயம் படபடப்பை உண்டாக்கி நிம்மதி இல்லாத தவிப்பை தந்தது. கோபம் வெறுப்பை தாண்டி மனைவி வேண்டும், அவள் முகத்தை காண வேண்டும் என்ற எண்ணமே அவன் நெஞ்சை பிசைய, குடிக்க சென்றவனுக்கு குடிக்கவும் மனமில்லை, வேறு எதிலுமே நாட்டமும் இல்லை. இதயம் பாரம் ஏறிய உணர்வில் மனைவி முகம் தொடர்ந்து வந்து வந்து போக தலையினை பிடித்து கொண்டான் அழுத்தமாக. அத்தியாயம் 38. இதய துடிப்பின் ஓசை மெல்ல மெல்ல குறைந்து
இதயம் பலவீனமான நிலையில் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு உடல் தளர்ந்து கண்மூடி படுத்திருந்தாள் பைரவி. இதுநாள் வரை வேலனிடம் சண்டையிட்டு சென்ற மகளின் மீது எல்லை கடந்த கோபத்தில் இருந்த சுந்தரத்திடம் கார்த்தி போன் போட்டு சுருக்கமாக விஷயத்தை கூறவும் இடிந்து போன மனிதர் மகளின் நிலையை எண்ணி தொய்ந்து போனவராக ஓடோடி வந்தவருக்கு பைரவியை கண்டதும் கண்ணீர் துளிர்விட்டன. இம்புட்டு கஷ்டத்துலையும் உனக்கு ஏண்டா இந்த அப்பா ஞாபகம் வராம போச்சு? ஒத்த வார்த்தை சொல்லி இருந்தா அப்பா ஓடி வந்திருப்பேனே. இத்தனை நாளா உன்னைய தனிமையில தவிக்க விடாம பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேனே என் தங்கமே. சலனமின்றி படுத்து கிடந்தவளின் கரத்தை எடுத்து நெஞ்சில் வைத்துக்கொண்டு குலுங்கி அழுதவரை காணவே வருத்தமாகி போனது. அவளது அருகில் கவலையாக அமர்ந்திருந்த மகி, அழாதைய சித்தப்பா, இந்த நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கார்த்தி மாமா நம்ம கூட இருக்கும்போது நம்பிக்கையை விடலாமா சொல்லுங்க? நம்ம பையோ குணமாகி வருவா சித்தப்பா. அவர் தோளில் தட்டி கொடுத்து ஆறுதலாக இருந்த மகி கார்த்தியும் அர்ஜுனும் பேசிக்கொள்வதை மௌனமாக கேட்கலானாள். கார்த்தி, இப்ப பைரவி ஓகே தானே? ஆபரேஷன் பண்ணிடலாம் தானே என்று அர்ஜுனை பெருமூச்சு விட்டு பார்த்தான். ஏற்கனவே அவ ரொம்ப வீக்கா இருந்தா. இப்ப மென்சஸ் ஆகி ஹெவியா பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட சர்ஜரி பண்றது ரிஸ்க் அர்ஜுன். பட் நீ தானே சொன்ன உடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைனா உயிருக்கே ஆபத்துன்னு. உண்மைதான். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேணாலும் ஆகலாம். பைரவியும் இப்போ கான்ஷியஸில் இல்லை. ஹார்ட் பீட்டும் அதுக்கேற்றது போல குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தும் இப்போ இருக்க சூழ்நிலையில் உடனே ஒன்றும் பண்ண முடியாது அர்ஜுன். வெயிட் பண்ணி ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆன பிறகுதே எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அது வரைக்கும் அவளை அப்சர்வேஷனில் வச்சிருக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேண்டா. மருத்துவனாக உள்ளதை உள்ளபடி சொன்ன கார்த்தி, அப்புறம் அர்ஜுன், இதுக்கு மேலே வேலன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு வைக்கிறது சரியில்லை. முதல்ல அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுடா. பாவம், உண்மை தெரியாம அவன் ஒரு பக்கம் பித்து பிடிச்சி சுத்திக்கிட்டு திரியிறான். வேலனை நினைத்து வருத்தமாக சொல்லிட யோசனையாக தலையாட்டிய அர்ஜுன் வேலனை பார்க்க விரைந்து சென்றான். அர்ஜுன் புறப்படும் முன்பே வேலனின் வீட்டு வாசலில் ஆவேசமாக கூடிய பங்கஜமும் கஜாவும் பெரிய பிரளயமே நிகழ்த்தி கொண்டிருந்தனர். மானங்கிட்ட நாயே, மறுபடியும் வெளியே வாடா! வெளியே கேட்ட காச் மூச்சு சத்தல். வேலனை தவிர மற்ற அனைவரும் கதவை திறந்து கொண்டு வெளியே வருவதை கண்டதும், வாடி, புள்ளைய பெத்து வச்ச புண்ணியவதியே, எங்கடி உன் மவன்? எடுத்ததும் செண்பகத்திடம் சீறிய கஜாவை அனைவரும் புரியாமல் பார்த்தனர். கொஞ்சம் இருமா, இப்ப என்னத்துக்கு இங்க நின்று தாம் தூம்னு குதிக்கிற? முதல்ல மரியாதையா பேசு. யார பார்க்க வந்த அத சொல்லு. நிதானமாக கேட்ட செண்பகத்தின் முகம் யோசனையில் சுருங்கியது. மரியாதையா? அடி சண்டாளி சிறுக்கி, ஒவ்வொரு நாளும் என் பொண்ணை மரியாதை கெட்டத்தனமா கொடுமைப்படுத்தின உனக்கு நான் மரியாதை வேற கொடுக்கணுமா? அப்பவே வந்த கோபத்துக்கு உன்னைய தேடி வந்து உன் மண்டைய பொழந்திருப்பேண்டி. என்னைய கட்டுன அந்த நாசமா போனவந்தே மிரட்டி மிரட்டியே வீட்டில் அடைச்சி வச்சுட்டான். நானும் சரி போனா போகுது, என் மகன் ஆசைப்பட்டு உன் மகன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாளேன்னு மனசை தேத்திக்கிட்டு அவளுக்காக பொறுத்து போயிருந்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என் மகளை என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? அநியாயமா அவளை சதைச்சு புட்டிக்கலேடி பாவீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்களா? தலையிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கத்தி கண்ணீர் விட்டு ஆர்ப்பாட்டம் செய்த கஜாவை சுற்றி நின்று ஊரை கூடி வேடிக்கை பார்க்க அதனை கண்டுவிட்டு ஓடிய ஒருவன் வயக்காட்டில் ஏர் உழுது கொண்டிருந்த வேலனிடம் சொல்லவும் எரிச்சலாக அங்கிருந்து வந்தான் வேலன். வாடா நாசமா போறவனே, என்னவோ பெரிய புளுத்தி மாதிரி என் பொண்ணை தாலி கட்டி இழுத்துட்டு வந்தியே படுபாவி, அவளை என்னடா பண்ணி வச்சிருக்க? பங்கஜமும் கஜாவும் வந்தவன் சட்டையை பிடித்து உலுக்கி எடுக்க நடப்பவை புரியாது அம்பர் வெளிகள் சுருக்கி சுற்றியும் பார்த்தான் வேலன். இப்ப என்னத்துக்கு என் வீட்டுக்கு வந்து அசிங்கமா கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடின குரலில் கேட்டு சட்டையில் இருந்த அவர்களின் கரத்தை குனிந்து கண்கள் சிவக்க கண்டு தட்டி விட்டான் வேலன். ஏண்டா கேட்க மாட்ட? உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னவளை கட்டாயப்படுத்தி வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவன் மனசை நோகடிச்சு கஷ்டப்படுத்தி நல்லபடியா பார்த்துக்க துப்பு இல்லாம யமனுக்கு வாரி கொடுக்க துணிஞ்சிட்டியேடா. என் மக ஆஸ்பத்திரியில சாக பிழைக்க கிடக்குறாளாம். இதை கேட்டு பெத்த என் வயிறு எப்படி துடிக்குது தெரியுமா?
எனக்கு முன்னாடி என் புள்ளைய வாரி கொடுக்க வாடா. அவளை சீரும் சிறப்புமா வளர்த்தே. கஜா பலமாக அவனை உலுக்கி அழுக, உன் முகரைக்கு என் பேத்தி கிடைச்சதா பெருசுடா. சத்தான ஒன்றுத்தையுமே கண்ணில் காட்டாம அவளை பலவீனமாக்கி கொடுமைப்படுத்தினதும் இல்லாம எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா அவ எந்த நிலைமையில இருக்கான்னு கூட தெரியாம கோவப்பட்டு என் பேத்தியை அடிச்சு துன்புறுத்தி வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்ப. உன் சுயநலத்துக்கு என் பேத்தியை பயன்படுத்திக்கிட்டு இப்ப பந்தக்கால் நட்டு அடுத்த கல்யாணம் கட்டிக்க புது மாப்பிளையா நிக்கிறியேடா. நல்லா இருப்பியா நீ? பாட்டி ஆவேசமாக கத்தி கூச்சலிட்ட வார்த்தைகள் எதுவும் புரியாமல் திகைத்தான் வேலன். இங்க பாருங்க, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்க. ஆளாளுக்கு கத்தி கூச்சல் போட்டா என்னன்னு புரிஞ்சுக்க. பைரவிக்கு என்னாச்சு? இருவரின் பேச்சும் கேட்டு மனைவியை எண்ணி உள்ளே பரிதவித்தாலும் எளிதாக அவர்களை நம்ப முடியாமல் அலட்சிய பார்வை வீசி இறுக்கமாகவே நின்றான். உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா. புரியாமலே மண்டை குழம்பி பைத்தியமாகு. எங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உனக்காகவே வாழ்ந்த பொண்ணை புரிஞ்சுக்காம எப்போ அவளை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே உனக்கும் அவளுக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் சரி, இனிமே அவன் முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிப்புட்டேன். கை நீட்டி ஆங்காரமாக எச்சரித்த கஜா பங்கஜத்துடன் சென்றிருக்க புயலடித்து ஓய்ந்த உணர்வில் அனைத்து கூட்டமும் கலைந்தாலும் வேலன் மட்டும் அதே இடத்தில் நின்றிருந்தான். இதுநாள் வரை உள்ளுக்குள் பெரிய குற்ற உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவசரப்பட்டு மனைவியை அடித்து அவளை காயப்படுத்தி விட்டோமோ என்று. இருந்தும் அதெப்படி ஒரு பெண் தன் தாய்மையை துணிந்து அழித்து விட்டு வருவாள் என்ற கோபம்தான் அவனை மூர்க்கனாக்கியதை தவிர அவளை சந்தேகம் கொண்டு இல்லையே. பைரவி அவனோடு வாழ்ந்த ஒவ்வொரு மணித்துளியும் சொல்லும் அவள் கொண்ட அபரிமிதமான காதலை பற்றி. அதனை வேலன் உணராது போவானா? ஆண் சிலையாக அசையாது நின்றிருந்த வேலன் முன்னே மாமா என்றபடி தயக்கமாக வந்தாள் துளசி. நீயும் பைரவியும் சந்தோஷமா வாழறத பார்த்தோம். உன் மேல உள்ள ஆசையில பிடிவாதமா நான் நிறைய முட்டாள்தனம் பண்ணி இப்படி உங்க வாழ்க்கையில சிக்கலை உண்டாக்கி விட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடு மாமா. உண்மையான வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டவளின் பேச்சு அவனது செவியை அடையவில்லை. இருதயம் படபடக்க கால்கள் பின்னி நடந்து வீட்டினுள் எப்போது வந்தானோ பார்வை எங்கோ வெறிக்க உடல் அசையாது அமர்ந்திருந்தவனை குடும்பமே கலக்கமாக பார்த்து நின்றது. வேலா, என்னடா இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்ட? பைரவிக்கு என்னாச்சு? எதுக்கு அவங்க 2 பேரும் புரியாம கத்திட்டு போறாங்க? வேலனின் தலை வருடிவிட்ட செண்பகத்திற்கும் பைரவி இங்கிருந்து போன நாளில் இருந்து மனமே சரியில்லைதான். எதற்கும் பேச்சின்றி அமைதியாக இருந்தவனை கண்டு பெருமூச்சு விட்ட துளசி, அவங்க ஏன் அப்படி பேசிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை என்றவளின் குரலில் தாயும் மகனும் ஒரு சேர அவளை நிமிர்ந்து பார்த்தனர். உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? துளசியை உற்று நோக்கினார் செண்பகம். ஆமா அத்தை, இதுக்கு மேல உண்மையை சொல்லாம இருக்கிறது சரியில்லை. பைரவி ஏன் இங்கிருந்து போனா, அவளுக்கு என்ன பிரச்சனைனோ எனக்கு தெரியும். வேலனை பார்த்தபடியே தயக்கமாக சொல்லிட வேலனின் அம்பர் வெளிகள் ஆழமாக அவளை கூர்ந்தன. ஆரம்பத்துல மாமா மேல ஆசைப்பட்டு எக்காரணம் கொண்டும் மாமாவை பைரவிக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, அவளை எப்படியாவது மாமா வாழ்க்கையில இருந்து பிரிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதே கங்கணம் கட்டி வந்தேன். ஆனா இங்கட வந்ததுக்கு பிறகு மாமாவும் பைரவியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசரிய வச்சு அம்புட்டு இணக்கமா வாழறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு மாமாவை நினைக்கிறது தப்புன்னு உணர்த்த தொடங்கிடுச்சு. இதுக்கு மேல 2 பேருக்கும் இடையில நம்ம நந்தியா இருக்கிறது சரியில்லைன்னு தோணி அத்தை கிட்ட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல போனேன். ஆனா அத்தை அன்னைக்கு நான் சொல்ல வந்ததை காதுல வாங்கல. வேலனுக்கு உன்னைய கட்டி வைக்காம இங்கிருந்து அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதமா பேசி என்னைய தடுத்து நிறுத்திடுச்சு. சரி, கொஞ்ச நாள் கூட இருந்து அத்தைக்கு பைரவிய பத்தி சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்த போதுதே ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்ப பைரவி மயங்கி கிடக்கிறத பார்த்து பயந்து போயிட்டேன் என்றவள் தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினாள். மயங்கி கிடந்தவளின் முகத்தில் நீர் தெளித்து கண்ணீர் விழிக்கும்
வரை காத்திருந்த துளசி பைரவி எழப்போவதை உணர்ந்து சத்தமின்றி அறைக்குள் ஓடி மறைந்து கொண்டவளாக முகத்தில் வியர்வை முத்துக்கள் பளபளக்க நெஞ்சை நீவி விட்டபடி பலமாக மூச்சு வாங்கிய பைரவியை யோசனையாக பார்த்தாள் துளசி. நாளுக்கு நாள் பைரவியின் தடுமாற்றமான செயல்களை கண்டும் காணாது இருந்த துளசி மீண்டும் ஒருமுறை பைரவி மயங்கி விழப்போவதை பார்த்ததும் அதற்கு மேலும் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியவில்லை அவளால். உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணினா மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நான் தனியா இருக்கும்போது மயங்கி மயங்கி விழுந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆனா நான் தான் உனக்கு ஏதாவது செஞ்சு புட்டேன்னு எல்லாரும் என்னைய தப்பா பேசணும், அதானே உன் எண்ணம்? எடுத்ததும் அவளிடம் இயல்பாக பேச முடியாது. கடுகடுத்த துளசியை முதலில் கண்டுகொள்ளாது சென்று விட்டாள் பைரவி. அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்பட்டு தவிப்பதை கூர்ந்த துளசி, என்னாச்சு பைரவி? நீ முதல்ல மாதிரி இல்ல, உன்கிட்ட கொஞ்சமும் தெளிவு இல்ல. மாமா கூடவும் அடிக்கடி சண்டை போடுற, மயங்கி விழுகிற, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அவள் கரத்தை பிடித்து கொண்டு மென்மையாக கேட்டிட அமைதியாக தலை குனிந்தவளை கண்டு பெருமூச்சு விட்டாள். நீ இன்னும் என்னைய நம்பலன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி மாதிரி இல்லை. என்னால் உனக்கும் மாமாவுக்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் மாமாவை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு பைரவி. அதனாலதே உன்கிட்ட இம்புட்டு நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நம்பு. அழுத்தமாக அவள் கரங்களை பற்றிட பைரவியும் துளசியின் மாற்றங்களை உணராது இல்லையே. ஆரம்பத்தில் வேலனோடு தன்னை கண்டால் வெள்ளி பார்வை பார்த்து பார்த்து மூக்கில் காத்தடித்து பொங்கி வேம்புக்கு தன்னை சண்டைக்கு இருப்பவள் இப்போதெல்லாம் தன்னையும் வேலனையும் ஒரு பொருட்டாக கூட கருத்தில் கொள்ளாது தான் உண்டு தன் வேலை உண்டென கடந்து போகும் துளசியை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஆனாலும் தன் பிரச்சனைகளை சொல்லும் அளவிற்கு நம்பிக்கை வரவில்லை என நினைத்தாளோ? பலமுறை கேட்டும் எதுவும் சொல்லாத பைரவி துளசியின் அக்கறையான கவனிப்பிலும் பேச்சிலும் மெல்ல மெல்ல கவரத் தொடங்கினாள். பைரவி, இந்தா இதுல பழங்களை நறுக்கி வச்சிருக்கேன், மறைக்காம சாப்பிட்ரு. இன்னைக்கு நீ பார்க்க சோர்வா இருக்க, நானே சமையலை பார்த்துக்கிறேன், நீ ஓய்வு எடு. வீட்டில் செண்பகம் இல்லாத போதெல்லாம் துளசியின் அக்கறை தூள் பறக்கும். பைரவியும் அவளோடு இயல்பாக பழகத் தொடங்கிய இருவரும் நெருங்கிய தோழிகளாகவே மாறிவிட்டனர். ஏன் துளசி, இன்னமும் நீ வேலன் மேல ஆசையா இருக்கியா என்ன? திடீரென பைரவி ஒரு நாள் கேட்டதும் புரியாமல் விழித்த துளசி, லூசா நீ? நான் தான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னு. பொறவை எதுக்குடி தேவையில்லாம கேட்குற? ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா என்னால் உன் கூட இப்படி இயல்பாக பழக முடியாது பைரவி. ஏன்னா எனக்கு வெளியே ஒன்று வச்சு உள்ள ஒன்று வச்சுன்னு நடிக்க வராது. இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேலே சந்தேகமாக இருந்தா வெளிப்படையாக சொல்லிடு. உனக்கு மாமாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நான் என் வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுறேன் என்றவளின் உறுதியான பேச்சில் கிஞ்சத்துக்கும் பொய்யில்லை என உணர்ந்த பைரவி மெல்ல சிரித்தாள். தப்பா புரிஞ்சுக்காத துளசி, நான் கேட்க வந்த விஷயமே வேற. அதுக்குள்ள ஏன் இப்படி எமோஷனல் ஆகுற? எப்படியும் நீ ஒரு கல்யாணம் பண்ண தானே போற. அது ஏன் நீ முதல்ல ஆசைப்பட்ட உன் மாமா வேலனாவே இருக்கக்கூடாது? பைரவியின் பேச்சில் மின்சாரம் தாக்கியதை போல உறைந்து போனாள் துளசி. உனக்கு நெசமாலுமே பைத்தியந்தே பிடிச்சிருக்கு போல. மாமா ராத்திரிக்கு வரட்டும், நீ சரியில்லைன்னு சொல்லி நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பார்க்க சொல்லுதேன். பைரவியை கடிந்து கொண்டே துளசி அவளுக்கு காய்ச்சிய பாலை நீட்டிய நேரம் பைரவியின் சுவாசம் அடித்து மூச்சு விட சிரமமாகி கண்கள் சொருகியவளை கண்டு பதறி போனாள் துளசி. பதட்டத்தில் யாருக்கு அழைக்க என்ன செய்ய என ஒன்றும் புரியாமல் தடுமாறியவள் வெதுவெதுப்பான நீரை புகட்டி நெஞ்சை நீவி விட்டதும் இயல்புக்கு திரும்பிய பைரவியை கலக்கமாக பார்த்தாள். பெருசா என்னத்தையும் மறைக்கிறடி, அதே கிறுக்குச்சி மாதிரி பேசிட்டு தெரிகிற. கேட்டாலும் அமுக்கு நீ ஆட்டம் வாயை திறக்கவே மாட்டேங்கிற. ஏடகுடமா ஏதாவது செஞ்சு போடாத ஆத்தா. பாவம் மாமா உண்மையில உசுரையே வச்சிருக்கு. தயவு செஞ்சு ஏதா இருந்தாலும் தயங்காம சொல்லு பைரவி, என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு பண்ணுதேன். அவளை ஆளை நோக்கி அழுத்தமாக சொல்லவும் அதற்கு மேலும் துளசியிடம் மறைக்காது அனைத்தையும் சொல்லத் தொடங்கிய பைரவி, சத்தியம் பண்ணு துளசி, எனக்கு இருக்கிற பிரச்சனைய வேலன் கிட்ட சொல்லாம மறைச்சு வேலன் மறுப்பு சொன்னாலும் நான் போன பிறகு எப்படியாவது அவரை நீ கட்டிக்கிட்டு என்ன அவர் நினைப்புல இருந்து மறக்கடிச்சு எப்பவோ என் நினைவு வராத அளவுக்கு நீயும் வேலனும் சந்தோஷமா வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு. பெரிய குண்டை தூக்கி துளசி தலையில் போட்டிருக்க
மொத்தமாக ஆடிப்போனாள் துளசி. இதே வார்த்தையினை துளசி வந்த சில தினங்களில் சொல்லி சத்தியம் கேட்டிருந்தால் யோசிக்காமல் சத்தியம் செய்து கொடுத்திருப்பாள். ஆனால் இப்போது நிலைமையை வேறாக்கிற்றே. பைரவியை மறக்கடித்துவிட்டு வேலனோடு வாழ்வது எல்லாம் சாத்தியமற்ற செயல். வேலன் அதற்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டான். அதற்கும் மேலாக பைரவி இப்போது ஒரு நல்ல தோழி. அவள் இருந்த இடத்தை அபகரித்து வாழ நினைப்பது எல்லாம் எத்தனை பெரிய துரோகம் என அறிந்த துளசி அத்தனை எளிதில் பைரவிக்கு சத்தியம் செய்ய ஒற்றுக்கொள்ளவில்லை. அப்படியிருந்தும் பைரவியின் தொடர் கிஞ்சலும் கட்டாயமும் அவளை குழப்பிவிட்டு சத்தியத்திற்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி அவள் ஆட்டி வைக்கும் கை பொம்மையாக மாற்றப்பட்டிருந்தாள் துளசி. அத்தியாயம் 39. மருத்துவர் சொன்னது போல டிஎன்சி செய்ய துளசியை உடன் அழைத்து செல்ல வேண்டி யாருக்கும் சந்தேகம் தோன்றாதவாறு அவளது தோழி திருமணத்திற்கு செல்வதைப் போல அனுப்பி வைத்த பைரவி வேலன் வீட்டை விட்டு புறப்பட்டதும் மனதில் குமைந்த வேதனையோடு மருத்துவமனைக்கு வந்திருந்தாள். எதுக்கும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே பைரவி. மருத்துவ படுக்கையில் பாதி உயிராக கண்ணீரோடு படுத்திருந்தவளின் கரத்தை மென்மையாக பற்றி கொண்டாள் துளசி. இல்ல துளசி, டாக்டர் சொன்னத நீயும் தானே கேட்ட. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன ஆகும்? வேலன் இதை எப்படி தாங்குவான்? என்னோட நினைவில் இருந்து கடைசி வரைக்கும் வேலனும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம போயிடுவானா? மனைவி, குழந்தை, குட்டின்னு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிடுமோ? இது மாதிரி நிறைய கேள்விகள் மண்டைக்குள்ள புகுந்து என்ன வலிக்க வைக்குது துளசி. நிரந்தரம் இல்லாத உயிரை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு வேலன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவனோட பரஸ்பரமா இருக்கிற வரைக்கும் என்ன அவன் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் எதிர்காலம் பற்றி யோசிக்கவும் மாட்டான். ஆனா என்னால அப்படி என் வேலனை தனிமரமா விட்டு போக முடியாதே. வேலன் மனசை மாத்தி என் நினைவுகளை மறக்கடிச்சு திரும்பவும் அவனை சந்தோஷமா வாழ வைக்க அவனோட வாழ உன்னால மட்டும்தான் முடியும் துளசி. தவிப்பாக துளசியிடம் சொன்ன பைரவி அவளின் குழப்பமான முகத்தை கண்கள் சுருக்கி பார்த்தவளாக, என்னடா இவ சாக போற நேரத்துல இவ்வளவு சுயநலவா முடிவெடுத்து இவ வாழ்ந்து முடிச்சுட்டு வேற வழி இல்லாம நம்மகிட்ட அவ புருஷனை தள்ளி விட்டுட்டு போறாளேன்னு நினைக்கிறியா? தயக்கமாக கேட்டவளை வேதனையாக பார்த்தாள் துளசி. நீ மாமா கூட சந்தோஷமா வாழ வேண்டியதான பைரவி. நானே என் மனசுல இருந்த மாமாவை வலிச்சாலும் பரவாயில்லன்னு வேண்டாம்னு தூக்கி போட்டு விலகி போக முடிவு பண்ண. ஆனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தி நீயே என்னைய மாமாவை கட்டிக்க சொல்றதுதே எனக்கு கஷ்டமா இருக்கு. மாமா மனசுல நீ மட்டும்தான் இருப்ப பைரவி. இருந்தும் உனக்காக நீ சொல்றத கேட்குற. ஆனா மாமா மனசை மாற்ற முடியும்னு எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. உறுதியாக சொன்ன துளசியை ஆழமாக நோக்கினாள் பைரவி. வேலன் என்னை அறவே வெறுத்து ஒதுக்கிட்டா நம்பிக்கை வரும் துளசி. அப்படி ஒரு வெறுப்பை தானே நானே உருவாக்கிட்டு விட்டு மட்டும் இல்லை, மொத்தமா வேலனோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ பண்ண மட்டும் போதும். மனம் இறுகி சொன்ன பைரவி துளசிக்கு சொல்லி தந்தது போலவே வீட்டிற்கு வந்ததும் அவள் மீது பழி சுமத்தி வேலன் கை நீட்டும் அளவிற்கு கோபத்தை உண்டு பண்ணி கணவனின் வெறுப்பை பெற்றுக்கொண்டு வெளியேறிவிட்டாள். தனக்கு தெரிந்தவற்றை ஒன்று விடாமல் துளசி சொல்லி முடிக்கவும், யாத்தே இம்புட்டு விஷயம் நடந்திருக்கா? செண்பகம் ஒரு புறம் நெஞ்சை பிடிக்க ஒட்டுமொத்த அதிர்ச்சியிலும் உறைந்திருந்த வேலனின் 6 அடி தேகமும் தற்சமயம் வேலை நிறுத்தம் செய்து விட்டது போலும். மனைவி கொண்ட வலி வேதனை மொத்தமும் ஒரே நொடியில் அவன் இருதயம் உணர்த்தி காட்டியதோ என்னவோ. மூச்சு விழத் தவித்து ஒவ்வொரு இதய துடிப்பின் ஓசைக்கும் நெஞ்செலும்பு புடைத்து வீங்கி சுக்கலாக நொறுங்குவதை போன்ற ஜீவன் பிரியும் வழியில் கண்கள் இரண்டும் இருட்டி கொண்டு வந்தது. வேலா, என்னாச்சியா? அசைவில்லாத உடல் தள்ளாடியதை கண்ட செண்பகம் பதறி பிடித்தார் மகனை. ஒன்றும் இல்லைம்மா. தொண்டை கூட வலிக்க சொன்ன வேலன், இப்ப அவ எங்க போயிருக்கா? மூளை மங்கிய கோபத்தின் விளைவாள் மனைவி எங்கு சென்றாள் என அறியாது விட்ட தவறில் குற்ற உணர்ச்சி கூறு போட்டது அவனை. எனக்கு தெரியாது மாமா. பைரவி என்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லல. முகம் சிவக்க துடித்து விழிகள் கலங்கி தவித்தவனை காணவே வருத்தமானது. எனக்கு அப்பவே மனசுக்கு தப்பா பட்டுச்சு.
2 களவாணி சிறுக்கைகளும் சேர்ந்து என்னவோ பண்ணுறாளுங்கன்னு சந்தேகமாவே இருக்கும். அது நெசமாகி பிடிச்சே. பாரு அறிவு கட்டவளே, ஏண்டி இப்படிலாம் பண்ண? எனக்கு அவளை இப்பவும் பிடிக்காததே. அதுக்காக நீ வேலைனை விரும்பலைன்னு தெரிஞ்ச போறவும் உன்னைய அவனுக்கு கட்டி வைக்க துணி வேணா? நீ இவனை ஆசைப்பட்டு தொலைஞ்ச என்ன தானடி? எப்படியாவது அவளை விரட்டி அடிச்சு உன்னைய அந்த இடத்துல அமர்த்த பார்த்தேன். ஆனா எனக்கு தெரியாம இம்புட்டு தூரம் நீயும் அவளோட ஒன்று கூடி கூட்டுக்களவாணித்தனம் பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? 2 பேருமா சேர்ந்து என் பிள்ளைய இப்படி கலங்க வச்சு புட்டியலே. அடியே பாதகத்தி! மொத்தமாக துவண்டு போன மகனை கண்டு முந்தானையில் கண்ணீரை துடைத்த செண்பகம் உசுரே போற அளவுக்கு அவ துன்பப்பட்டும் கொழுப்பு அடங்குச்சா பாரு. அவ பிரச்சனைய வேலன்கிட்ட சொல்லி இருந்தா இம்புட்டு கலவரம் ஆகி இருக்குமா? திமுரு பிடிச்சவ நீயும் எதுக்குடி அந்த மடச்சி பேச்சை கேட்டு புத்தி கெட்டு தொலைஞ்ச? அப்பவே சொல்றதுக்கு என்ன? கோவத்தில் துளசியின் வாயில் இடிக்க ஆ என வாயை பொத்திக்கொண்டு பாவமாக பார்த்தாள் செண்பகத்தை. வேளா, தாமதம் பண்ணாம பைரவி அப்பாவுக்கு போனை போட்டு கேளு. அவருக்கு அவளை எங்கன இருக்கான்னு தெரியுமான்னு பார்த்து உடனே புறப்பட்டு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுப்பா. அவசரமாக உரைத்த செண்பகத்திற்கு இத்தனை தூரம் ஒரு பெண் யோசித்து கணவனின் நலனுக்காக அவனிடமே வெறுப்பை வாங்கி கொண்டு செல்லும் அளவிற்கு துணிந்தவளை எண்ணி அளவா சிரிக்கவா என்ற நிலையில் பரிதவிப்பு தான் வந்தது. வேலனின் நிலை மிகவும் மோசம். வார்த்தைக்கு வார்த்தை நீதான் என் உசுறு, உன்னைய தாண்டி வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு எம்புடு தரம் சொல்லியிருப்பேன். கடைசியில நானே சுயநலமா மாறி உன்னைய தப்பா பேசி அவசரப்பட்டு கையை நீட்டி புட்டேனே என் தங்கமே. இந்த பாவத்தை நான் எங்கன போய் தீர்த்த? இதயம் வெடித்துவிடும் துயரத்தில் கண்மூடி திறந்த வேலன், வரேண்டி, நீ எங்க இருந்தாலும் தேடி வருவேன். நீ எங்கேயோ ஒரு மூலையில வலி வேதனையில துடிக்கும் போது என்னால எங்க நிம்மதியா இருக்க முடியாது பாப்பா. இதுக்கு மேல நீ என்னைய என்ன சொல்லி விரட்டி அடிச்சாலும் சரி, இனி ஒரு கணம் உன்னைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடி. தீர்மானமாக முடிவெடுத்தவன் மனைவியை பார்த்ததாக ஆக வேண்டும் என்ற தவிப்பில் சுந்தரத்திற்கு அழைப்பு விடுக்க அவசரமாக போனை எடுக்கவும் யாரோ வீட்டினுள் வந்த அவசரத்தில் அனைவரும் வாயில் பக்கம் பார்க்க திடமான உடல் மினுங்க அர்ஜுனை அங்கு நின்றிருந்தான். வேலன், உங்களோட பேசணும் என்ற அர்ஜுனின் திடீர் வரவு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திட உள்ளுக்குள் அடைந்த பதட்டத்தின் அவனை ஏறிட்டு பார்த்தான் வேலன். சொல்லுங்க அர்ஜுன் சார், என் பொஞ்சாதி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே. முதல்ல அவ உங்களோட தான் இருக்காளா, இல்லை அவ அவங்க அப்பா கூட இருக்காளா? அர்ஜுனை பேச விடாது அவசர கதியில் கேட்டவனுக்கு ஏற்கனவே மனைவியை கண்டபடி பேசி அடித்து விட்டதை எண்ணியே பெரும் துயரம் மனதை அழுத்த அர்ஜுனின் தெளிவில்லாத முகம் வேறு கலவரத்தை உண்டு பண்ணியது. முதல்ல பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க வேலன். நடந்தவற்றை அனைத்தையும் கூறி, இப்ப நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல், உங்களை கையோட அழைச்சிட்டு போகதான் நானே வந்தேன். நேரமாச்சு, வரீங்களா? வேலனின் உயிர் பெற்ற முகத்தை பார்த்து பெருமூச்சு விட்ட அர்ஜுன் கை கடிகாரத்தை திருப்பி நேரம் பார்த்து கொண்டான். இன்னும் எம்புட்டு சோதனைய என் புள்ள கடக்கணும்னு தெரியலையே. கடவுளே, என் மகனோட சந்தோஷம் நிம்மதிக்காகவாது நல்லபடியா என் மருமவளை குணமாக்கி கொடுத்துடுப்பா. மனதார வேண்டிய செண்பகம் அவரையும் அறியாது பைரவியை மருமகள் என ஏற்றுக்கொண்டு புலம்பிட, துளசியும் தனது தோழி பழைய துடிப்புடன் மீண்டு வர வேண்டும் என அவசர வேண்டுதல் வைத்தாள் கடவுளிடம். 6 அடி ஆண் தேகம் மொத்தமாக நொறுங்கிய நிலையில் அரை உயிராக நொடி தாமதம் கொள்ளாது அர்ஜுனுடன் புறப்பட்டான் வேலன். மருத்துவமனைக்கு வேலன் வந்திருப்பதை பார்த்த கஜாவும் பங்கஜமும், அம்புட்டு சொல்லியும் எதுக்கடா என வந்த? என் பொண்ணு இருக்காளா செத்தாளான்னு பார்க்க வந்தியா என வழிமறித்து நின்ற கத்த தொடங்க எதுவும் அவன் செவியை அடையவில்லை. ஏய், தம்பியை தொல்லை பண்ணாமன் நகரு. பைரவியை பெத்தவளா சென்ற ஒரே எண்ணத்துலதே உன்னைய இங்கன இருக்க அனுமதிச்சிருக்கேன். வீணா வந்த இடத்துல 2 பேரும் வாயை காட்டி வெளியே போயிடாதீங்க. என் பொண்ணு திரும்பவும் நல்லபடியா மீண்டு வர வரைக்கும் இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு போக. சுந்தரம் வெறுப்பாக பற்களை கடிக்க இருவரும் வேறு வழியின்றி வேலனை முறைத்தபடியே ஒதுங்கிவிட்டனர். விஷயம் கேள்விப்பட்ட மொத்த குடும்பமும் மருத்துவமனையில்தான் கூடியிருந்தது. அனைவரின் பார்வையும் வேலனை பரிதாபமாக பார்த்து ஆளாளுக்கு அவன் தோள் தட்டி ஆறுதல் கூற எதுவுமே அவன் கருத்தில் பதியாது பிரம்மை பிடித்தவன் போல தன்னவள் வாசம் உள்ள அறைக்கு தேகம் நடுங்க வந்தான்.
செயற்கை கருவி மூலம் சுவாசித்து ஆளே அடையாளம் தெரியாது வண்ணங்கள் மறைந்த வாடிய மலராய் வறண்ட இதழிலும் சிறு புன்னகை தவளவிட்டு யமனுக்கு ரூட் போட்டு கொண்டிருந்த மனைவியை கண்ட வேலனின் குறை உசுரும் அவன் உடலை விட்டு பிரியாத குறையாக பாப்பா. உதடுகள் உலர்ந்து துடிக்க கால்கள் தரையோடு புதைய தன்னவளை நெருங்கி அவளது மென்கரத்தை பற்றுவதற்குள் ஒவ்வொரு மணித்துளியும் பல யுகங்களாக ஆனது. காலத்துக்கும் இனிய குற்ற உணர்ச்சியில துடிக்க வச்சு உசுரோட சாவடிச்சுட்டு போவ நினைச்சதே உன் காதலாடி. தளர்ந்த ஆண் குரல் நடுங்கிட அவள் கரத்தை நெஞ்சில் அழுத்தி வைத்து கன்னத்தை வருடியவளின் ஒரு சொட்டு கண்ணீர் துளி அவளது மூடிய இமைக்குடியில் விழுக சட்டென இமைகள் சுருக்கி கடினப்பட்டு உருண்டதை அவனும் கண்டான். நான் சந்தோஷமா வாழதனடி என்னைய விட்டுப்புட்டு வந்த. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ இல்லாத என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கே அனுமதி இல்லடி. எனக்கு தெரியாம சாக துணிஞ்சிட்டல. மாமா கிட்ட திரும்பவும் வந்துடுடி. பட்டுக்குட்டி, உன்னைய பத்திரமா என் நெஞ்சுகளை வச்சு பாதுகாப்பா பாத்துக்கிறேன். தன்னவளின் வதனத்தை தன் சுவாசம் மோதும் அளவிற்கு தவிப்பாக குனிந்து பார்த்த வேலன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தபடியே எத்தனை நேரம் கண்மூடி இருந்தானோ. கார்த்தியும் அவனோடு மற்றும் பல மருத்துவர்களும் அவசரமாக உள்ளே வரும் அரவத்தில் தளர்வாக விலகி எழுந்தவனுக்கு கண்ணசைவு கொடுத்துவிட்டு குழுவாக பேசியபடி பைரவியை பரிசோதனை செய்தனர். உதிரப்போக்கு ஓரளவுக்கு மட்டுப்பட்டு இருந்தாலும் இதய துடிப்பின் செயல் மெல்ல மெல்ல செயலிழக்க தொடங்கி நிலைமை தீவிரமடைவதை உணர்ந்த கார்த்தி தனது மருத்துவ குழுவோடு விரைவாக கலந்துரையாடி இதற்கு மேல் விட்டால் உயிருக்கே முதலாகிவிடும் கூடும் என்ற முடிவில் உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்த கூறியவன் வேலனிடமும் விஷயத்தை சொல்ல ஜீவன் வதைப்பட்டு ஆண்மனம் தொய்ந்து போனது. கவலைப்படாத வேளா, பைரவியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். மருத்துவத்தையும் மீறி பைரவி திரும்பவும் நல்லபடியாக வர நீ முதல்ல தைரியமாக இருக்கணும். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அத்தனை வருஷமா பைரவி மேலே உள்ள காதலை மட்டுமே சுமந்து வாழ்ந்தவன் நீ. உனக்காகவாது அவள் பிழைச்சு வந்துடணும். நம்பிக்கையை விடாமல் காத்திருவேளா. வேலனை தைரியப்படுத்தும் விதமாக மெல்ல அவனை அணைக்க தொண்டை அடைக்கும் கேவலோடு தானும் கார்த்தியை இறுக்கி அணைத்து கொண்டான். கார்த்தி, இப்போ நீ என் கண்ணுக்கு எப்படி தெரிகிற தெரியுமா? என் குலசாமியா தெரிகிற. என் பொஞ்சாதி உசுறு உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு அவளை எனக்கு காப்பாற்றி கொடுத்துடு கார்த்தி. உலகில் உள்ள மொத்த கடவுளும் கார்த்தி உருவில் மட்டுமே தற்போது கண்ட வேலன் கண்கள் கசிய அவனை கட்டி நிற்க பெருமூச்சு விட்டபடி தலையசைத்து சென்றான் கார்த்தி. அறுவை சிகிச்சை அறையின் முன்னே மொத்த குடும்பமும் படபடப்புடன் கூடியிருக்க உள்ளே அவள் இதயத்தை கூறு போட தொடங்கவும் வெளியே வேலனின் இதயத்தில் பச்சை இரத்தம் கசிய தொடங்கியது. தடைகளை கடந்து மீண்டு வந்து மீண்டும் தன்னவனோடு இனி சேர்வாளா பைரவி? அத்தியாயம் 40. அறுவை சிகிச்சை முடிந்து 48 மணி நேரம் கடந்துவிட்டது. பைரவியின் நிலை என்ன? அன்னம் தண்ணீர் ஆகாரமின்றி ஐசியு வார்டு முன்னே உள்ள இருக்கையில் மொத்த உலகும் வெறுத்த நிலையில் உள்ளங்கையில் முகத்தை புதைத்தபடி ஜீவன் மறித்த கூடாய் அமர்ந்திருந்தான் வேலன். அவனை சுற்றி அத்தனை சொந்தங்கள் இருப்பினும் அவள் ஒருத்திக்கு ஈடாகிட முடியுமா? நான் இருக்கே வேளா என்பது போல ஒற்றை கண்ணசைப்பு தந்தாலும் போதுமே. புதிய ஜனனம் கிட்டிய உவகையில் இதயம் துள்ளி குதிப்பான் ஆடவன். அறுவை சிகிச்சை முடிந்து தலை தொங்க போட்டு வந்த கார்த்தியை கண்டதுமே இவன் இதயத்தின் செயலாக்கம் உறைந்த நிலைக்கு சென்று பல மணி நேரங்கள் கடந்து விட்டிருந்தது. ஏயா வேளா, இப்படியே இருந்தா எப்படி? ஒருவாய் பச்சை தனியாவது குடியா? தொண்டை கவ அவன் தோளை தொட்ட செண்பகத்தை இரத்த சிவப்பு நிற கண்களில் உயிர்ப்பின்றி தலை தூக்கி பார்த்த வேலன் வேண்டாம் என மறுப்பாக தலையசைக்க சோர்ந்து போனது தாயுள்ளம். செண்பகம் மட்டுமல்ல, அங்குள்ள அனைவருமே அவனை ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்து பார்த்தும் அவள் மீண்டும் மீண்டும் வந்தால் மட்டுமே உயிர் பெற்று மனிதனாவேன் எனும் நிலையில் அவன் உறுதியாக இருக்க வேலனின் காட்டாற்ற காதலை எண்ணி வியப்புதான் தோன்றியது அனைவருக்கும். இரவு 8 மணி போல் ஐசியு நோக்கி வந்த கார்த்தி 3 நாளில் உடல் இழைத்து ஆண்மையின் கம்பீரம் இழந்து இரத்த பசை பற்ற முகத்துடன் தொய்ந்து போன ஆண் கொடியாக அமர்ந்திருக்கும் வேலனை பார்த்தபடியே வந்தவன் அவனுக்கு மேல் உள்ள
உள்ளே இருந்தவளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்ட கார்த்தி வயர்களுக்கு நடுவில் செயற்கை கருவி மூலம் மீள முடியாத மயக்கத்தில் படுத்திருந்த பைரவியின் உடலை சோதனை செய்ய தளர்ந்த நடையோடு வேலனும் அங்கு வந்து விட்டான். இப்பயாவது என் பாப்பா கிட்ட முன்னேற்றம் இருக்கா கார்த்தி? குரல் கரகரத்து ரத்தம் சுண்டிய அவளது பச்சை முகத்தை வேதனையாக பார்த்தான் வேலன். 72 மணி நேரம் டைம் சொல்லியிருக்கேனே, இது வரைக்கும் 48 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு வேலா. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. மனசை தளர விடாம காத்திருந்து பார்ப்போம். அதுக்கு மேலேயும் கண்ணு வெளிக்கலைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவனும் முடிந்த வரைக்கும் போராடி பார்த்து விட்டான் தான். அப்படியிருந்தும் பலவீனம் அடைந்த பைரவியின் உடல் அறுவை சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் இதயத்தின் செயலாக்கத்தை இயல்பாக செயல்படுத்த மறுக்கிறது. கார்த்தி சொன்ன நேரத்திற்குள் தன்னவள் கண் விழித்து விட மாட்டாளா என்ற தவிப்பும் ஏக்கமும் ஒரு சேர தன்னை மீறி துளிர்ந்த கண்ணீரோடு மனைவியின் வாடிய வதனத்தை தொட்டு தடவி பார்த்த வேலன். மாமா மேல கோவமா இருக்கியாடி பாப்பா? அதே என்னைய இம்புட்டு தூரம் கஷ்டப்படுத்தி பார்க்குறியா? இதுக்கு மேல உன்னைய இப்படி பார்க்குற சக்தி எனக்கு சத்தியமா இல்லைம்மா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் மட்டும் தனியாக கிடந்து என்னடி பண்ணுவேன்? என் தங்கமே, என்கிட்ட வந்துடுடி. வேதனையாக அவள் கரம் பற்றி கன்னத்தில் வைத்து கலங்கியவன் ஏதேதோ பிதற்றினான், கதறினான். நேரங்கள் கடந்தது. மருத்துவன் கூறிய கடைசி சில நிமிடங்களும் இதோ நெருங்கிவிட்டிருந்தது. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பதைபதைப்பான திக் திக் நிலையில் வஞ்சியவள் முகத்தை நொடி விலகாது கண்களில் நிரப்பிக்கொண்டே இருந்தவன் திடீரென அவள் உடல் உதறி மூச்சுவிட சிரமப்படுவதைக் கண்ட வேலன் அச்சத்தில் நடுநடுங்கி போனான். பாப்பா பாப்பா, என்னடி படுது? ஏய், என்னை ஏமாத்திட்டு போயிடாதடி. நீ இல்லைனா நான் செத்தே போவேன். கண்ணை முடிச்சுடு தங்கம். உன் மாமனை பாருடி பைரவி. மூக்கிலும் வாயிலும் கண்களிலும் நிற்காமல் பச்சை நீர் ஊற்ற தன்னவள் கன்னம் தட்டிய கத்திய வேலன். கார்த்தி, என் பொஞ்சாதிக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? பிழைச்சுப்பா தானே? கார்த்தி, சொல்லுடா. பரபரப்பாக அவளை பரிசோதித்த கார்த்தியை ஆவேசமாக உலுக்கி எடுப்பதைக் கண்டதும், வேளா, கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் என்னன்னு பார்க்கட்டும் என அர்ஜுனும் கதிரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்துக்கொள்ள அவன் உடல் வெடவெடத்து நடுங்கினாலும் மனைவியிடம் பாயும் வேக நோக்கில், ஏய் பாப்பா, இம்புட்டு தூரம் கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன், உன் காதல துளி கூடவா விழுகல. எனக்கு நீ வேணும். கண்ணை தொரடி, பயமா இருக்கு. மதம் கொண்ட யானையாய் அடங்காமல் திமிரி ஆவேசமும் கெஞ்சலும் கலந்த குரல் அப்பட்டமாக துடிக்க பாவமாக கதறிய வேலனை அடக்குவதா, பைரவியின் நிலையை எண்ணி கவலை கொள்வதா என்ற இக்கட்டான சூழ்நிலையில் திணறி போயினர் மொத்த குடும்பமும். பைரவியின் உடல் மெல்ல மெல்ல அதன் துடிப்பை நிறுத்தி ஜீவன் மட்டும் தனியாக பிரிந்து எங்கோ ஒரு இருட்டான உயரத்திற்கு மிதந்து செல்வதைப் போல பரிதவிக்கும் அதிபயங்கர உணர்வுகளோடு போராடி கொண்டிருந்தவளின் செவிகளுக்குள் ஒவ்வொரு முறையும் வேலனின் கதறல் சத்தம் அழுத்தமாக கேட்கும் போதெல்லாம் மெல்லிய அதிர்வலைகள் உண்டு பண்ணி காற்றில் மிதக்கும் ஜீவனை கயிறு கட்டி இழுத்ததுவோ. பைரவியின் மூடிய கண்களில் இருந்து பொட்டு பொட்டாக கண்ணீர் வழியத் தொடங்கி விரல்கள் அதன் இயக்கத்தை மேற்கொண்டு நடுக்கமாக அசைவை காட்டியதைக் கண்ட கார்த்தியின் முகம் பளிச்சிட்டு, பைரவி, பைரவி, நான் பேசுறது கேக்குதா? படபடவென அவள் கன்னம் தட்டி அழைக்க கண்கள் திறக்க முடியாது பெரும் அவஸ்தையில் ஏதேதோ பயங்கர கருமைகள் அவளை ஆட்கொண்டு அச்சுறுத்தியது. எல்லாமே அம்புட்டு தானாடி? உன் வேலையை விட்டு போயிடுவியா நீ? இந்தாரு, நான் பொல்லாத ஆயிடுவேன் சொல்லிப்புட்டேன். மறுவாதையை எந்திரிச்சு வாடி நாயே. வெறி பிடித்தவனைப் போல நிறுத்தாமல் கத்திக் கொண்டிருந்த வேலன் அர்ஜுன் கதிர்பிடியில் இருந்து காட்டாராக விடுவித்து மனைவியிடம் தாவி அவளை இறுக அணைத்து குலுக்கி அழுத கணவனின் தவிப்பும் சூடான கண்ணீர் துளியும் அவளது முகத்தை நனைத்து செவிகளுக்குள் தஞ்சம் புக புக செயல்பட மறுத்த இருதயத்தில் இரத்த ஓட்டம் சீறி பாய்ந்து ஹக் என வாய்வளையே பெருத்த மூச்செடுத்து பட்டண கண்களை திறந்திருந்தாள் பைரவி. கருமேகத்திற்குள் மறைந்து போக இருந்த தன்னவளின் பொக்கிஷ உயிரை தனது அடங்காத காதலின் மூலம் மீட்டெடுத்து வந்து விட்டானோ வேலனவன். அவன் செவிகளில் ஒலித்த தன்னவளின் இதய துடிப்பின் ஓசையை கேட்டு அவள் உயிர் அவளை வந்து சேர்ந்ததோ இல்லையோ, வேலனின் உயிர் மீண்டும் அவனிடமே வந்துவிட்ட பெரும் ஆனந்தத்திலும் அதிர்ச்சியிலும் அழுது கொண்டே சிரித்தான், சிரித்து கொண்டே அழுதான்.
மருத்துவத்தை வென்றதுவோ இருவரது உன்னத காதலும். அனைவரும் வியந்து நிற்கும் வேளை தனது ஒட்டுமொத்த வேதனையின் தவிப்பையும் காட்டும் நோக்கில் செத்து பிழைத்தவளின் முகம் முழுக்க முத்தம் வைத்து அவளை திணறடித்த வேலன், பாப்பா பாப்பா நிறுத்தாமல் அவனது உதடுகள் துடித்து முழுதாக கண்களை திறக்க முடியாது வளையில் முகம் சுணங்கிய மனைவியை உவகை தாங்காது வாரி அணைக்க போன நேரம் மீண்டும் அவனை இழுத்து பிடித்து கொண்டனர். என் பொஞ்சாதி கண்ணை திறந்துட்டா, விடுங்க, அவட்ட போகணும் என உதறி தள்ளி விடுபட முயல, வேலா முதல்ல பைரவிய முழுசா செக் பண்ண விடு. இப்ப அவ அபாய கட்டத்தை தாண்டிட்டா. மேற்கொண்டு என் வேலையை முடிச்சுட்டு போயிடுற. அதுக்கு பிறகு நீ எம்புட்டு நேரம் வேணாலும் உன் பொஞ்சாதி கூடவே இரு. இப்ப நீ கொஞ்சம் வெளியே இரு. அதட்டலாக கார்த்தி சொல்லவும் பரிதவிப்புடன் மனைவியை பார்த்தான் அவன். என்னடா அப்படி பாக்குற? அதான் நீ பண்ண ஆர்ப்பாட்டம் தாங்காம பைரவி கண்ணை முழிச்சிட்டால. இதுக்கு மேல கத்தி கூப்பாடு போட்டேன்னு வெயி, உன்னைய சுத்தி இருக்க எங்க காது ஜவ்வு விட்டுப்பிடும். பேசாம வாடே. கதிர் வலுக்கட்டாயமாக அவனை இழுத்து செல்ல ஆடவனின் ஒவ்வொரு செல்லும் தன்னவளின் அருகாமைக்கு ஏங்கியபடி சுவாசம் அடைபட்டு உள்ளே அழுத்தியது. பைரவி பிழைத்து கொண்ட செய்தி அனைவரின் நெஞ்சிலும் நிம்மதியை பரப்பி இருக்க அதுவரை இருந்த இறுக்கமான நிலை மறைந்து அனைவரும் தங்கள் இயல்புக்கு திரும்பி பேச்சு அரட்டை என்று சூழ்நிலையை இலகுவாக்கும் பொருட்டு ஜோடி சேர்ந்து விட்டனர். கட்டாயமாக அவனுக்கு உணவு சிறிது கொடுத்து உண்ண வைத்த செண்பகத்திற்கு இப்போதுதான் சற்று நிம்மதியாக மூச்சுவிடவே முடிந்தது. மகனின் காதலில் வியந்து எந்த அளவிற்கு பைரவி மீது உயிரையே வைத்திருக்கிறான் என்பதை கண்கூடாக பார்த்த பின்புதான் முட்டாளாக இருவரையும் பிரிக்க முயன்ற காரியத்தை எண்ணி தன்னையே நொந்து போனார். எப்படியோ தன் மகனின் துடிப்பு, அழுகை, கதறல், காத்திருப்பு, சிரிப்பு, காதல், மகிழ்ச்சி அனைத்திற்கும் சொந்தக்காரியான பைரவி பிழைத்து விட்டாள். அதுவே போதும். இனியாவது இருவரையும் எந்த தீங்கும் தீண்டாது மனம்புத்த தம்பதிகளாக நலமுடன் மகிழ்ச்சியாக வாழட்டும் என மனதார வாழ்த்தியது தாயுள்ளம். 2 மணி நேர மயக்கத்திற்கு பிறகு மெல்லிய முனகல் ஒளியோடு மீண்டும் மெதுவாக கண் விழித்த பைரவியின் முகத்தின் நேரே உணர்வு பிளம்பாக நின்றிருந்தான் வேலன். அத்தியாயம் 41. பைரவி நல்லபடியாக பிழைத்து விட்டாள் என்ற தகவலை கேட்டதும் தான் அனைவருக்குமே நிம்மதியாக இருந்தது. பைரவி சிகிச்சை முடிந்து முழுதாக குணமாகிவிட்டாள். இதையே காரணமாக வைத்து வேலனை அவள் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்து வேறொரு வசதியான நல்ல வாழ்க்கையினை அமைத்து தரலாம் என்றெண்ணிக்கொண்டிருந்த கஜா, பங்கஜம் இருவருக்கும் உயிர் பிரியும் தருவாயிலும் வேலன் பைரவிக்காக துடித்த துடிப்பையும் பைரவி எதனால் அவனை விட்டு பிரிந்து வந்தாள் என்ற உண்மையும் அறிந்த பின் நொடி அனைத்து எண்ணங்களும் சப்பென்று போனது. காதல் இல்லாத போதே வேலனை விட்டு கொடுக்காமல் அவனோடவே அனைத்து கஷ்டங்களையும் கடந்து வந்தவள் பைரவி. இப்போது அவளது மூச்சுக்காற்றே வேலனான பின்பு வேறொரு வாழ்க்கை மாப்பிள்ளை என்று வாய் திறந்தால் பத்ரகாளியாக உருமாறி குடலை உருவி வதம் செய்து விடுவாள் என்ற அச்சத்தில் ஒதுங்கி நின்று கொண்டனர் இருவரும். கருவளையும் விழுந்த உள்ளடங்கிய விழிகளை கடினப்பட்டு திறந்தவளின் முன்னே நடுநாயகமாக உணர்வுகள் குவிந்த முகத்துடன் நின்றிருந்த வேலனை கண்டதும் படபடப்பாகி உணர்ச்சி வசம் கொண்டவளை தாவி அணைத்த வேலன், பாப்பா இப்ப நீ நல்லா தானே இருக்க? ஒண்ணும் இல்ல, உணர்ச்சி வசப்படாத, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். இதமாக அவள் தலை வருடி கொடுத்து நெற்றியில் முத்தமிட்டவனை அந்நிலையிலும் வியப்பு மேலிட பார்த்தவளுக்கு வலியின் காரணமோ தன்னவன் முகம் பார்த்த உவகையோ விழிகளுக்குள் கடல் அலை போல தழும்பி கண்ணீர் துளி கோடாக இறங்கி செவிதனில் தஞ்சம் புகுந்து கொண்டது. எப்படி வந்தான் என்ற கேள்வி ஒருபுறம் இருப்பினும் மருத்துவமனை வாசத்தில் தனக்கு என்னானது என்ற யோசனை தோன்றும் போதே நெஞ்சமெல்லாம் சுருக் சுருக்கென குத்திய வழியில், வேளா, நீ எப்படி? பேச்சு பயிலும் கிள்ளையாக வேக மூச்சுடன் திணறிய மனைவியை கண்டு வேலன் கண்ணில் ஈரம் சுரந்தன. எதுவா இருந்தாலும் பொறுவை பேசிக்கலாம் பாப்பா. இப்ப நீ அதிகம் பேசக்கூடாது. நெஞ்சில ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. உடம்ப அசைச்சு சிரமப்படாத, தையல் போட்ட காயம் வலிக்கும் என்ற வேலன் மனைவியின் கண்ணீரை மென்மையாக துடைக்க அப்போதுதான் உயிர் பிழையும் உடல் வலி எதனால் வந்தது என்ற உண்மை விளங்கி கணவனை அதிர்ச்சியாக கண்டாள். என்ன பாப்பா அப்படி பார்க்குற? இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சு வந்தானா?
வழியிலும் வியப்பாக தன்னை காணும் மனைவியைக் கண்டு மெலிதாக புன்னகைத்த வேலன், இனிய என்னடி நினைச்ச நீ? பொண்டாட்டி உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவன் மூலமா குழந்தை வேணும்னு அக்கிரமம் பண்ற அயோக்கியனா நானு? தன்னை மீறி வெளிப்பட்ட ஆதங்கத்தில் கேட்டவனது உடலும் உள்ளமும் அப்பட்டமான வேதனையில் ரணமாக வலித்தது. மனைவி செய்து வந்த செயலை எண்ணி, வேலா, நான் நான் என்ன? வறண்ட இதழ் துடிக்க ஏதோ பேச வந்தவளை தடுத்தவன், இப்ப எதுவும் பேசாதரே. உள்ளுக்குள்ள ரொம்பவுமே நொந்து கிடக்குற. என்னையும் மீறி உன்னை எதுவும் சொல்லிட போட கூடாதுன்னு கோவத்தை அம்புட்டையும் அடக்கி வச்சிருக்கேன் பைரவி. தயவு செஞ்சு நீ செஞ்ச எதையும் நியாயப்படுத்த முயற்சி பண்ணாத. சட்டன முகமும் குரலும் கடுமையாக மாறி தன்னை ஆசுவாசப்படுத்தும் நோக்கில் கண்களை மூடிக்கொள்ள வலியை கூட உணர முடியாத அளவிற்கு பரிதவிப்புடன் கணவன் முகத்தையே பார்த்தாள் அவள். சிறிது நேரம் வரை அங்கு நிலவிய அமைதியில் தானாக கண் திறந்த வேலன், தண்ணி குடிக்கிறியா பாப்பா? வாய் கசப்புல தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும். அவளது வறண்ட உதட்டையும் ரத்தம் சுண்டிய முகத்தையும் பார்த்தே மனைவி தாகம் அறிந்தவனாக கேட்டிட, என மெலிதாக பைரவி தலையசைத்ததும் வழியில் முனகியவளை பதமாக தன் நெஞ்சோடு அணைத்த வாக்கில் டம்ளரில் ஊற்றிய நீரை மெதுவாக அவளுக்கு புகட்ட வலிக்க வலிக்க சிறிது தண்ணீரை பருகிய பைரவியின் பார்வை எல்லாம் கணவனிடத்தில்தான் நிலைத்திருந்தது. மீண்டும் பத்திரமாக அவளை படுக்க வைத்த வேலன் அமைதியாக அவள் தலை வருடி கொடுத்து துளியும் விலகாதிருந்தவன் அவ்வப்போது குனிந்து மனைவி நெற்றியிலும் கன்னத்திலும் நோகாத முத்தமிட்டு தனது உணர்வுகளை அடக்கி வைக்க பெரும்பாடுபடுவது பைரவிக்கும் புரியவே செய்தது. கடைசியாக தண்ணீர் குடிக்க எழுந்து தவறி விழுந்த நினைவலைகளை மட்டுமே நினைவிருக்க, அதன் பிறகு நடந்த எதுவும் நினைவின்றிய நிலையில் அவளை வலியிலும் தவிப்பிலும் விழித்திருக்க, தேவைக்கு மட்டும் பேசி தன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் கணவனின் அமைதியும் கோபமும் அவளை வெகுவாக பாதிப்படைய வைத்தது. வேளா, உதட்டை விட்டு காற்றாக வெளிவந்தன வார்த்தை. அவள் கரத்தை தன் கைக்குள்ளே வைத்திருந்த வேலனும், என்ன புள்ள, வலிக்குதா? மறுகணமே அவள் முகம் நோக்கினான். என மறுப்பாக தலையசைத்தவள், நர்ஸு யாராவது இருந்தா கூப்பிட்டு விடேன் என்றாள் தயக்கமாக. ஏன், என்னாச்சு? எதுக்கு நர்ஸை கூப்பிட சொல்ற? அவசரமாக கேட்டவன் பதட்டத்தில் மௌனமாக சில நொடி பார்த்த பைரவி, பாத்ரூம் போகணும் வேளா என்றதும் புருவம் இடுங்கினான். அதுக்கு எதுக்குடி நர்ஸு? நான் எதுக்கு குத்து கல்லாட்ட உட்கார்ந்துருக்கேன்? என்னாண்ட சொல்றதுக்கு உனக்கு வலிக்குதா? எப்போதும் மனைவியை கடிந்து கூட பேசிடாதவன் திடீரென கடுகடுவென பேசவும் திருவென பாவமாக வெளித்தது பேதை கிளி. பையிருக்கு, அதிலே போ. ஒரு வாரத்துக்கு படுக்கையை விட்டு எந்திரிக்க கூடாது என்ற வேலன் அவளை சங்கடத்தில் ஆழ்த்தாமல் வெளியேறிவிட்டான். பெருமூச்சு விட்ட பைரவி சிரமப்பட்டு தன் கடமைகளை முடித்து காத்திருக்க, சில நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்த வேலன் சிறிதும் முகம் சுளிக்காது சிறுநீர் பையனை சுத்தம் செய்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து மனைவி முகம் பார்த்தான். அவளும் அவனைத்தான் விழியசைக்காது பார்த்திருந்தாள் சிறு புன்னகையோடு. என் நிலைமையை பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கா? அப்படிதான் இருக்கும். யார் கேட்க போறா? நீ சிரி. ஏன்னா பொண்டாட்டியா அளவுக்கு அதிகமா நேசிச்சு அவன் மேல உசுரையே வச்சிருக்கிற என்னைய மாதிரி ஒரு இழிச்சவாயன் இந்த உலகத்திலேயே இல்ல பாரு. தன்னிலை நினைத்தே கேலியாக சிரித்து கொண்டவனை வேதனை நிரம்ப கண்ட பைரவியின் வெளிகள் கலங்கி போனது. தன்னிலை விளக்கம் சொன்னாலும் அவன் மனம் தற்போது அதனை ஏற்றுக்கொள்ளாது என உணர்ந்து கொண்ட பைரவி தன்னவனின் அருகாமை தந்த நிழலில் மெதுவாக நித்திரைக்கு சென்றாலும் அவ்வப்போது அவளை மீறிய வழியில் முனகி துடித்த போதெல்லாம் வேலன்தான் பதறிப்போனான். சொந்தங்கள் அனைவரும் நலம் விசாரித்து வேலனின் வற்புறுத்தலில் வீட்டிற்கு சென்றதும் கடைசியாக போன் பேசிக்கொண்டிருந்த அர்ஜுனை கண்டு சிநேகமாக புன்னகைக்க போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டபடி வேலனிடம் வந்தான். நீங்க பண்ணதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அர்ஜுன் சார். சரியான நேரத்துல நீங்க மட்டும் பைரவிய காப்பாத்தலனா நினைச்சு பார்க்கவே என் நெஞ்சு பதறுது. பைரவிய இம்புட்டு தூரம் பாதுகாத்து அவளை காப்பாத்தி கொடுத்ததும் இல்லாம அவ ஆபரேஷன் வரைக்கும் நீங்க கார்த்தி எல்லாருமே செஞ்ச உதவி ரொம்ப பெருசு சார். எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் நீங்க செஞ்ச உதவிக்கு ஈடாகாது.
திடமான ஆண்மகன் மனைவிக்காக கலங்கி கை கூப்பி நன்றி சொல்ல கூப்பிய கரத்தை பிடித்து கொண்ட அர்ஜுன், உங்க நன்றியை எதிர்பார்த்து பைரவியை நான் காப்பாத்தல வேலன். அவ இடத்துல யாரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பேன். என்ன ஒன்று, நம்ம எல்லாருமே இப்போ ஒரே குடும்பம். அதனால அவளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான். கையை கீழே போடுங்க. பைரவிய இனிமே பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் என்று அர்ஜுன் அவள் தோள் தட்டி கொடுத்துவிட்டு சென்று விட்டான். இரவு நேரம். சாத்வியின் அரை கரங்கள் இரண்டும் பாம்பாக பின்னி அதனை விட்டு விட்டு கோர்த்து விளையாடியபடி சூர்யா தோளில் சாத்வி சாய்ந்திருக்க இவள் செய்கையை ரசித்தபடி ஃபோனில் பிஸியாக இருந்தான் சூர்யா. அம்மா, இப்போ பைரவிக்கா ஓகே தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே? அப்பக்கம் வானதி லைனில். இல்லடா சூர்யா, கடவுள் புண்ணியத்தில் அந்த புள்ள வேலனுக்காகவே நல்லபடியாக பிழைச்சு வந்துட்டா. இனிமே பயப்பட ஒன்றும் இல்லைன்னு நம்ம கார்த்தி சொன்னான் என்றிட, சரிம்மா, அவள் நல்லா இருந்தா சரிதேன். இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். வந்ததும் நேரில் போய் அவளை பார்க்குறேன் என்ற சூர்யா மேற்கொண்டு அனைவரின் நலனையும் கேட்டறிந்தவனாக சிறிது நேரம் அன்னையிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க சாத்வியின் முகம் சோகத்தில் வாடியிருந்தது. என்னாச்சுடி? எதுக்கு இப்போ சோகமாக மூஞ்சியை வச்சு சீன் போடுற? பூனை முகம் போட்டாலே ஏதோ காரியமாக வேண்டுமே அவளுக்கு. என்ன சூர்யா, நானே சோகத்தில் இருக்கேன், நீ சீன் போடுறேன்னு சொல்ற? சினுங்களாக அவன் தோளில் அடித்தாள் மெல்ல. பூனை எதுக்கு பம்புதுன்னு எனக்கு தெரியாதா? அதே ஒரு வாரம் இங்கே இருக்க போறேனடி. பிறகு ஊருக்கு போனதும் நம்ம கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிக்கணும். பைரவி அக்காவை பார்க்க போகணும். என் வேலையும் போட்டபடி அப்படியே கிடக்கு. அதையும் கவனிக்கணும். இங்கனவே இருந்தா இம்பிட்டு வேலையும் யார் பாப்பா சொல்லு? உருன்னு வைத்திருந்த அவள் மூக்கை பிடித்து ஆட்ட சலித்து கொண்டாள் சாத்வி. ஆமா, உனக்கு எப்பவும் உன் வேலை தானே முதல்ல. அந்த செடி கொடியை பார்த்தா நான் எங்க உட்காந்துக்கு தெரிய போறேன்? முறுக்கி கொண்ட காதலியை கண்ணம் சிரிக்க குறும்பாக பார்த்தான் சூர்யா. அதுக்காக உன்னையவே பார்த்துட்டு உட்காந்துருந்தா பூவா தானா வந்துருமாக்கும். இங்க வந்த ஒரு மாசத்துல நீ சாப்பிடவே இல்லதான் என்றாள் உதட்டை சொலித்து. ஏண்டி புரிஞ்சுக்காம வம்பு பண்ற? இன்னும் எம்புட்டு நாளைக்கு உன்னைய பார்க்க இப்படி திருட்டுத்தனமா பைப்பு பிடிச்சி ஏறி வர்றது? சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆனா தானே இப்ப மாதிரி எப்பவும் நம்ம ஒன்னா ஒரே ரூம்ல யார் முன்னிலையிலும் சங்கடப்படாம இருக்க முடியும். குடிந்திருந்த அவள் முகத்தினை மலர்த்தி விழிகளோடு விழிகள் கலக்க விட சாத்வி முகம் அப்போதும் தெளியவில்லை. ஏன் சூர்யா, அதான் எங்க மம்மி டாடி எல்லாருமே நம்ம வெட்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்களே. நானும் உங்க கூடவே வந்துடட்டுமா? என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுடா. அவன் நெஞ்சில் சட்டையை கசக்கி பிடித்தபடி அவசரமாக உரைக்க, அவனுக்கு மட்டும் ஆசை இல்லையா காதலியை கையோடு தூக்கி செல்ல? சாத்வியின் பிறந்த நாளுக்கு பிறகு ரோகன் அவன் பெற்றோருடன் ஊர் பார்த்து புறப்படும் முன்னாகவே அவளது தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ அழைப்பு மூலம் தன் குடும்பத்தினரை அனைவரையும் அறிமுகப்படுத்தி திருமண விஷயத்தை பற்றி பேசிவிட்டான் சூர்யா. முதலில் மகளை நோகடித்த காரணத்திற்காக அவர்கள் முரண்டு பிடித்தாலும் சாத்வியின் ஏக்க பார்வை கண்டு இருவரது காதலுக்கும் பச்சை கொடி காட்டி சூர்யாவை மனதார ஏற்றுக்கொண்டனர். 2 வாரத்தில் திருமணம். அதுவரை இருவரும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பது சூர்யாவின் எண்ணம். ஆனால் சாத்வி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே. பகலில் இருவரும் ஒன்றாக கைகோர்த்து ஓரெங்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாது சுற்றி வருவது போதாதென்று இரவிலும் அவனை வம்பு செய்து அழைக்கிறாள். முன்வாயில் வழியாகவே சூர்யாவை வரவேற்க சாத்வியின் பெற்றோர் தயார்தான். ஆனால் அவன் அசல் கிராமத்தான். பெரியோர்கள் முன்பு மரியாதையும் பண்பும் முக்கியம் என நினைப்பவன். அப்படி இருக்க திருமணத்திற்கு முன்னவே அவர்களையும் தன்னையும் சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பாத சூர்யா இவள் அலும்பு தாங்க முடியாது பைப்பேறி வந்து பார்த்துவிட்டு அவஸ்தையாக செல்கிறான். என்ன சூர்யா முறைக்கிற? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ. தன்னை பிரிய முடியாமல் காதலை அடம் செய்ய இதைவிட வேறு சுகம் வேண்டுமா ஒரு காதலனாக? என் அம்மு குட்டி, என் சாத்வி குட்டி, பட்டு குட்டி, மாமா சொல்கிறத கேளுடி. நான் போனதும் அடுத்த ஒரு வாரத்தில் நீயும் அங்கே வந்துடுவதானே. நீ அங்கே வந்ததும் உன் கழுத்தை தாடி கட்டி உன்னைய என் நெஞ்சுக்குள்ளே வச்சு நேரங்கால பார்க்காம கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் என்னைய நல்ல பையனாக இருக்க விடுடி.
உன்னை கூட வச்சுக்கிட்டு எம்புட்டு தூரம் கண்ட்ரோல் பண்ற தெரியுமா? அடிக்கடி கீழே வழி எடுக்குதுடி. நிஜமா என்னால முடியல. என் அவஸ்தை உனக்கு புரியுதா சாத்விமா? காதலி அருகில் இருக்க திருமணத்திற்கு முன்பு அத்துமீற முடியாது அவன் படும் அவஸ்தையில் முகம் கருத்து போனான். சூர்யா அப்படி கேட்டதும் வெக்கத்தில் முகம் சிவந்த சாத்விக்கும் அவன் நிலை புரியாமல் இல்லையே. இருந்தும் காதலன் அருகாமைக்கும் ஏங்கி தவிக்கும் மனதை என்ன செய்வது? காதல் முத்திவிட்டது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சூர்யா, பட் நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? நீ என் கூட வேணும் சூர்யா. இப்படி கட்டிக்கிட்டு உன் நெஞ்சில் தலை வச்சு படுத்துக்கிட்டா போதும் எனக்கு. வாகாக அவன் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்து நுனி மூக்காள் அவன் காம்புரசி பலமாக ஆணவனை சோதித்தாள் பெண்ணிலா. உனக்கு படுத்தா மட்டும் போதும்டி, ஆனா எனக்கு போதாது. பேராசைக்காரண்டி நானு, தாங்க மாட்டேன். ஒழுங்கா தள்ளி போயிடு. காமவழி கண்டு காதலியை மிரட்ட பயம் கொள்ளும் புண்ணியவதி அவள் இல்லையே. இன்னும் இன்னும் சீண்டி மோக மூச்சு வாங்க வைத்தாள் ஆடவனை. பேசாம ஒன்று பண்ணலாமா சூர்யா? 2 வாரம் கல்யாணத்துக்கு ஏன் காத்திருக்கணும்? உனக்கும் சங்கடம் வேணாம், உன் குடும்பத்துக்கும் சங்கடம் வேணாம். வா, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். தாலி கட்டிக்கிட்டா நானும் உன் கூடவே வரலாம்ல. நீயும் உன்னை இப்படி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் பாரு. இஷ்டப்படும் போதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம்ல. எப்படி என் ஐடியா? மலரி முகம் மாறாத குறும்புடன் கண்ணடித்தவளை சிறு முறைப்புடன் கண்டாலும் உள்ளுக்குள் தனவளை எண்ணி சிரிப்புத்தான் வந்தது. இந்த அளவிற்கு பைத்தியமாக காதலிக்க தான் அப்படி என்ன செய்தோம் இவளுக்கு என ஒவ்வொரு முறையும் யோசிக்க வைத்து விடுகிறாள் அதீத காதலினாள். 1 வாரம் சாத்வியுடனான ஒவ்வொரு மணித்துளியையும் பொக்கிஷமாக நெஞ்சில் சேகரித்து ஊருக்கு புறப்படும் வேளையில் கட்டிக்கொண்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்த காதலியை சமாளித்து விமானம் ஏறிய சூர்யாவின் நினைவு மொத்தமும் அவனது காரிகைதான் நிறைந்திருந்தாள்.